ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய் இப்படி செய்வார்னு நானே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நெகிழ்ச்சியோடு செஸ் சாம்பியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பேட்டி ஒன்று அளித்திருக்கிறாரு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க அப்படி என்ன செய்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். நார்வே செஸ் 2026 தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு ஊக்கத்தொகையாக 50 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய நியூஸுங்க. நார்வே தலைநகர் அஸ்லாவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தன் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். சாம்பியன் பட்டத்தோடு நேராக வீட்டுக்கு கூட போகாமல் சென்னை திரும்பிய பிறகு பிரக்ஞானந்தாவை நேரில் அழைத்து முதல்வர் விஜயே பாராட்டி செய்திருக்கிறார். அப்போது நார்வே செஸ் 2026 தொடரில் வெற்றி பெற்றதற்காக வழங்கப்பட்ட கோப்பையை காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதாவது விஜயை பார்க்கும்போது அந்த தம்பி அந்த போட்டியில் வென்ற அந்த கோப்பையை காண்பித்து விஜய் அவர்கள்ட்ட வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதோடு தலைமை செயலகத்தில் நடந்த அந்த சந்திப்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ஊக்கத்தொகையான 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் அவருக்கு வழங்கியிருப்பது குறிப்பிடப்படுது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் ஜே ஜெகமோகநாதன் ரெட்டி, கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவின் பெற்றோர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்திருந்தனர் என்பது குறிப்பிடப்படுது. இந்த சந்திப்பின் போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் செஸ் விளையாடி மகிழ்ந்து இருக்கிறார். பிரக்ஞானந்தாவின் அடுத்தடுத்த அசத்தலான காய் நகர்த்தலால் அவரே வியந்து பார்த்திருக்கிறார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பிரக்ஞானந்தன் போட்டி முடிந்தவுடனே அழைத்து பாராட்டியது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று முதலமைச்சரை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். அதோடு இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரோடு செஸ் விளையாடியது எனக்கு வாழ்நாளில் கிடைத்த பாக்கியம். அவரே போர்டு எடுத்து வர சொல்லி விளையாடினது இன்னும் என்னால் நம்ப முடியல. இது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அதோடு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நானே இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு தமிழ்நாட்டு அரசு முதலமைச்சர் என் கூட இந்த அளவுக்கு ஒரு நண்பராக இருப்பார் அப்படின்ட்டு நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியோடு அவர் செய்தியாளர்கள்கிட்ட பேட்டி கொடுத்திருக்கிறார். சுமார் 15 நிமிடங்கள் நாங்கள் விளையாடினோம். இறுதியாக நானே அந்த ஆட்டத்தில் வெற்றியும் பெற்றேன். ஆனால் அவர் நன்றாகவே விளையாடினார். அவர் விளையாடுவார் என்று நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவரிடம் கேட்கும்போது நண்பர்களோடு விளையாடக்கூடிய வழக்கம் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மாதிரி அவர் சர்வசாதாரணமாக பேசுனது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது, இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் செய்தியாளர்கள்கிட்ட பேசியிருக்கிறார். அதோடு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கு கொண்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்தால் பதக்கங்களை வெல்பவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், விளையாட்டிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் என பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தகவல்களை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். ஸோ அவர் இந்த மாதிரி பேசின இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர்கிட்ட இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கிறாங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானத்துக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செயல்படுத்தப்படக்கூடிய தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 30 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுவதாகவும் தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கிய நியூஸ்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வைரலாக பரவுனதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தோடு செஸ் விளையாடிய முதலமைச்சர் விஜய் பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிய வருது.
இருந்தாலும் உங்களுக்கு இதை வந்து என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, இது மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு விஜய் ஜெயிச்சதும் வீட்டிலேயே சாக் கொடுத்த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி போஸ் வெங்கட் சொன்ன ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ அரசியலில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க என்ன சொன்னார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து ஆரம்ப காலங்களில் கடுமையாக விமர்சித்தவர்களில் ஒருவராக இருந்தார். விஜயால் அரசியலில் பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடியாது என்ற கருத்தை பல மேடைகளில் வெளிப்படையாக கூறியிருந்த அவர் தற்போது அளித்துள்ள ஒரு பேட்டி சமூக வலைத்தளங்களில் பெரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனது சொந்த வீட்டிலே சந்தித்த அவமானங்களை அவர் நகைச்சுவையாகவே பகிர்ந்து கொண்ட விதம் இணையத்தில் இப்போ வைரலாகி வருது. தமிழக அரசியல் களத்தில் விஜய் களமிறங்கிய காலத்திலிருந்தே அவரின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியது. அதில் விஜயால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது என்று நம்பிக்கையோடு பேசியவர்களில் போஸ் வெங்கட்டும் ஒருவர். பல தொலைக்காட்சி விவாதங்களில் நேர்காணல்களில் விஜயின் அரசியல் எதிர்கால குறித்து அவர் சந்தேகம் தெரிவித்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாக பிறகு நிலைமை தலைகீழாக மாறியதாக அவர் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். சமீபத்த பேட்டியில் பேசிய போஸ் வெங்கட் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளை நினைவு கூர்ந்தார். ரிசல்ட் பார்த்துக்கிட்டே இருந்தப்ப எனக்கு அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சது ஒன்று, நடந்தது வேற ஒன்று. என்னால் நம்பவே முடியல என்று அவர் கூறியுள்ளார். அதன் பிறகு வீட்டில் நடந்த சம்பவங்களை பகிர்ந்த அவர், நான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்த உடனே என் மனைவி வந்து தலையில் தட்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என்னெல்லாம் சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதோடு எனக்கு இன்னும் வந்து அது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிரித்தபடியே அந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிவிக்கிறார். இதோடு முடிந்து விடவில்லை. அடுத்தடுத்து அவரது குடும்ப உறுப்பினர்களோ அவரை கலாய்த்ததாக கூறியிருக்கிறார். பின்னர் தனது மகன் வந்து, அப்பா உங்களுக்கு அரசியல் அறிவே சுத்தமாக இல்லை என்று நேரடியாக சொல்லிவிட்டு சென்றதாக போஸ் வெங்கட் கூறியிருக்கிறார். அதோடு அவரது மகளின் ரியாக்ஷன் தான் இணையத்தில் அதிகம் பேசப்பட்டு வருது. என் பொண்ணு பக்கா விஜய் ரசிகர். அவள் வந்து, நான் சொன்னல டாடி, எனக்கு 18 வயசு இருந்திருந்தா நானே விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்பவே கேஷுவலாக வந்து எல்லாரும் என்னை வந்து கலாய்ச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து அவர், என் வீட்டிலே இப்படி நடந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் கலாய்ச்சிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் என்று அவர் சமீபத்தில் பேட்டியில் வந்து இதெல்லாம் கூறியிருக்கிறார். இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு அப்டேட்டான நியூஸ்லோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதாவது புதிய அப்டேட்டான நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.